முக்கிய செய்தி: ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, திருப்பூர், தேனி மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இருக்கிறார். லட்சுமணன், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பெஞ்சன் புயல் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு 24 மணி நேரத்தை கடந்து கூட 30 மணி நேரமாக ஒரு சில மாவட்டங்களிலும் கனமழையானது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்தில் கூட கனமழை பெய்யக்கூடும் என ஒரு சில மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் ஆனது இந்திய குறிப்பாக இந்த 2 மாதங்களுக்கு மட்டுமே அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பகுதி மட்டுமல்லாமல் நாளை கூட சிவப்பு நிற எச்சரிக்கையானது ஒரு சில பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் முழுவதுமே நாளை வரை அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று, அதாவது தற்போது 3:30 மணி அளவிலிருந்து நாளை வரை அந்த 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சன் புயலானது கரையை தொடர்ந்து கூட தற்போது வரை பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரக்கூடிய நிலையில்தான் தற்போது அடுத்த 2 மாவட்டங்களுக்கு 2 சிவப்பு எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மட்டுமல்லாமல் நாளை கூட பார்த்தோம் என்றால், அதாவது இந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் இந்த திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூட லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையுமே கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டு கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாகவே பெய்த கனமழையின் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளுக்கு மட்டுமே அதிகமான இடங்களானது பாதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் வங்கக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலுப்பெற்று நேற்று அதிகாலை இந்த புயலானது கரையை கடந்து தற்போது வரை தமிழ்நாடு முழுவதுமே இந்த மழையின் அளவான சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வருகிறது. அந்த அளவில் பார்த்தோம் என்றால் விழுப்புரம் மாவட்டத்தில் மணலி என்ற
பகுதியில் மட்டுமே தற்போது வரை 51 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளதாகவும், மேலும் இரண்டாவது இடமா பார்த்தோம் என்றால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமே 46 சென்டிமீட்டர் மழையானது பெய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக சென்னை புறநகர் பொறுத்தவரையுமே 13 முதல் 14 சென்டிமீட்டர் மழையானது மட்டுமே தற்போது வரை பெய்து குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தோம் என்றால் இப்ப அடுத்த 2 மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை என 2 நாட்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆரஞ்சு எச்சரிக்கை பார்த்தோம் என்றால் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு இன்று மட்டுமே இந்த ஆரஞ்சு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் கூட இந்த மஞ்சள் எச்சரிக்கையானது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மட்டும் இந்த மஞ்சள் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.